ஜெபிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் இந்த காலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே ஆளுகை வழி நடத்துதல் இந்த ஆராதனையில் இருந்து நடத்த நாங்கள் செபிக்கிறோம். ஏறெடுக்கிற பாடல்களையும் ஆசீர்வதியும் துதி ஆராதனையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராயிருந்து உடைய பிள்ளைகளை நிறைத்து வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தின் பகுதிக்காக ஸ்தோத்திரம், வேத வாசிப்பிற்காக ஸ்தோத்திரம், காணிக்கை பகுதிக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன், உமது வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்ற வாக்கின் பிரகாரம் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற தம்முடைய மகனை மறைத்து எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. உடைய வார்த்தை உடைய சமூகத்திலிருந்து எங்களை நோக்கி கடந்து வரும் பொழுது உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்த்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே உடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிரிகளை நடப்பிக்க செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆன்லைன் மூலியமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு கனத்தை கொடுத்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷ விதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி மீட்பெறும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாடல் புஸ்தகத்திலே 133வது பாடல், பாடலின் 1-3-3. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துர்கமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலமும் நீர் என்கிற பாடல் யாவரும் சேர்ந்து பாடி இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை உற்சாக மனதோடு கூட மகிமைப்படுத்தலாம். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துர்கமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துர்கமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது, துர்ச்சன பிரவாகம் புரண்ட போது, மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது, துர்ச்சன பிரவாகம் புரண்ட போது, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். ஆமென். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ,
கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்து. ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தேவனில்லை, கர்த்தரை அல்லால் தேவனில்லை. அவரே எந்த கண்மலையாவார், அவரே எந்த கண்மலையாவார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து. உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார், உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஆமென். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து. உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார், உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. ஆமென். துருகமும் நீர், கேடகம் நீ, ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே,
ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். யாவரும் அப்படியே எழும்பி நின்று இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம். நம்மை பலத்தினால் இடைகட்டி நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகிற ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி நம்மை இந்நாள் வரையிலும் தாங்கி பலப்படுத்தி வழிநடத்தி வருகிறதான இந்த நல்ல தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி ஹல்லேலூயா என்னுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள் நம்மை சூழ்ந்த பொழுது, ஹல்லேலூயா, துர்ச்சன பிரவாகம் நம்மை சூழ்ந்து கொண்ட பொழுதும் கர்த்தர் அவைகளுக்கெல்லாம் நம்ம நீங்களாக்கி, மரணத்தின் கட்டுகளுக்கு நீங்களாக்கி, நம்முடைய ஜீவனை அழிவுக்கு நீங்களாக்கி, ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து தேவனும் ஒவ்வொருவருடைய சமூகத்திலே நிறுத்தி இருக்கிறார். Hallelujah. Oh, we thank you, Father. We praise you, Lord. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபாலபா ரபா சந்தரலபா ரபா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தூக்கி எடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தருளினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களை மறவாமல் எங்களை நினைத்தருளி நாள் வரையிலும் வழிநடத்தி கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து என்னை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிறேன். மகிமையின் தேவன், கண்மலையின் தேவன் கிருபையாய் நம் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவருக்கே எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் புகழ்ச்சியும் செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த காலை வேளை நம்ம நடுவில் பிரசன்னராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி பிரசன்னராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தையே உயர்த்துவோமா, அவருடைய நாமத்தையே உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. we thank you Lord. ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர்,
உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடை உமக்கு மகிமை தருகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஹல்லேலூயா 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 வலியோரை அகற்றினீ தாழ்ந்தோரை உயர்த்தினீ வலியோரை அகற்றினீ தாழ்ந்தோரை உயர்த்தினீ பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினீ பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினீ உமக்கு மகிமை உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆமென் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் ஹல்லேலூயா 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 கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே நான் என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனை உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் ஹல்லேலூயா 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 தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே Thank you Lord ஒரு கோடி ஸ்தோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரம் என்னை உயர்த்தினீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் பாமா சிஸ்டருடைய மகள் பௌஷ்யாவுக்கு காய்ச்சல், அதுபோல அருமையான சகோதரி அல்போன்ஸ் மேரி அவர்களுடைய பேரனுக்கும் காய்ச்சல். ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலனை தந்து காத்து வழி நடத்த ஒருவர் ஜெபிக்கலாம். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே, உம்மை புகழுகிறோம். இந்த நாளிலும் அப்பா நாங்கள் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிஸ்டர் பாமாவுடைய கர்த்தாவே மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அல்போன்ஸ் மேரியுடைய கர்த்தாவே பேத்தியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல் அமரட்டும் கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் மேல் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே தங்கி இருக்கட்டும் அப்பா. அப்பா தள்ளி தாகுமே என்று எழும்பி கர்த்தாவே அந்த பிள்ளைகள் தங்களுடைய வேலைகளை செய்ய நீங்க கிருபைகளை தாங்க கர்த்தாவே. நல்ல சுகத்தினால் பலத்தினால் பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க கர்த்தாவே. எந்த சாத்தானுடைய அந்தகார சக்திகளும் நுழையாதபடி அப்பா வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் குடும்பம் முழுவதுமாய் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. யாருக்கும் எந்த பலவீனமும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் பாதுகாத்து கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீங்க சுகப்படுத்துகிற தேவன் அப்பா, நீங்க சுகப்படுத்துங்க. எல்லா குற்றங்கள் குறைகளை மன்னிங்க கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தி கர்த்தாவே பாதுகாத்து பராமரித்து சுகத்தோடு கர்த்தாவே குடும்பமாய் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வந்து நிற்க கிருபைகளை தாங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற தயவுக்காக விசுவாசத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்தலாம். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறை
ஜெபிக்கலாம். அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் நமக்கென்று கொடுத்த இந்த காணிக்கைகளை தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதியும், 1000 மடங்காய் திரும்ப தந்து தேவைகளை எல்லாம் சந்தித்து வழி நடத்தும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் அறிவிப்புகள் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் காலை 5 மணிக்கு நமது சபையிலே வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். ஆக சபையார் யாவரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாக்குத்தத்த ஆராதனை நமது யூடியூப் சேனல்லேயும் காலை 5 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். ஆக வயதானவர்கள், ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள், நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நடக்கிறதான அந்த வாக்குத்தத்த ஆராதனையை கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலுமாக வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நமது சபையிலே உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த உபவாச ஜெபம் ஃபேஸ்புக் லைவ் மூலியமாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஆக யாவரும் இதில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் நமது சபையின் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை ஆன்லைன் மூலியமாக மாத்திரமே ஒளிபரப்பு செய்யப்படும். இது நம்முடைய சபையின் யூடியூப் சேனல் மூலியமாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஆக யாவரும் இந்த ஆன்லைன் சர்வீஸ்லேயும் பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 5 மணிக்கு நமது சபையிலே காலை தியானம் நடைபெறும். யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்கள் எழுந்து நின்றால் உங்களுக்காக நம் சபையின் போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, நாம் ஜெபிக்கலாம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒருமையான மகன் ஜெகதீஷ் அவளுடைய பிறந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை போன்ற அநேக பிறந்த நாட்களை மகன் காண தேவன் தாமே நல்ல ஜீவன், சுகம், பெலன், ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் ஒரு வயது கூடுகிறது போல சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் பெருகத்தக்கதாய் தேவன் இரக்கம் செய்யும். உன்னதத்துக்குரிய பூமிக்குரிய நன்மைகளினால் நிரப்பும். சபையாய் ஒருமனப்பட்டு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சிக்கான நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சாட்சி சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். ஐயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அடியனை ஒரு சாட்சியாக நிறுத்திய என் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அடியன் மே மாதம் 10ஆம் தேதி அடியனுக்கு நல்ல ஜுரம் இருந்தது, உடம்பெல்லாம் வலியாக இருந்தது. உடனே நான் பாஸ்டர்பாட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லியிருந்தேன். பாஸ்டர்பா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அன்றைக்கி திங்கக்கிழமை ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர்பா ஜெபம் பண்ணோன்னா 3 மணிக்கெல்லாம் அந்த ஜுரம் உடம்பு வலியெல்லாம் போயிடுச்சு. மறுநாள் காலையில் இருந்தாலும் நான் ஆஸ்பத்திரி போனேன். டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை இருந்தாங்க. 2 நாளைக்கு சாப்பிடுங்க, ஜுரம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா வராண்டாம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு பார்த்தேன், ஜுரம் இல்லை, எதுவுமே இல்லை. வெள்ளிக்கிழமை வரைக்கும் எந்த ஜுரம் இல்லை, ஒன்றும் இல்லை. சனிக்கிழமை வந்து லேசாக
உடம்பெல்லாம் கொஞ்சம் வலியாக இருந்தது, டயர்டாக இருந்தது. சரி சனிக்கிழமை திங்கக்கிழமை டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படி இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த மூச்சு திணறிட்டு ரொம்ப முடியாமல் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சரி திங்கக்கிழமை டாக்டர்கிட்ட போயிட்டா இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆகணுன்னா ரொம்ப மூச்சு திணறிட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. சரின்ட்டு குரோமட்டையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆகணும் போனோடனே டாக்டர் சொல்லிட்டார் 4 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாமா, இப்போ வந்திருக்கீங்க, ரொம்ப அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு திரும்ப உடனே பெட்டு கிடைக்க சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்துலேருந்து பெட்டு கிடைக்க கஷ்டம். நான் போகும்போதே ரொம்ப 10-15 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் வேறு சேர்லையும் பெஞ்சிலையும் உட்காந்து ஆக்சிஜன் பண்ணிகிட்டு இருந்தாக்கா. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எனக்கு பெட்டு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். பெட்டில் போனோடனே ஆக்சிஜன் அடைச்சாங்க. அப்போ உடனே நரம்பில் இன்ஜெக்ஷன் 4 இன்ஜெக்ஷன் போட்டாங்க, கையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்போ போடும்போது அவங்களே சொன்னாங்க 4 நாளைக்கு முன்னாடி திரும்ப அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, வந்திருக்கலாமா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு இது பண்ணேன். ஊசி போட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. தூக்கம் வந்தோடனே சரின்னு தூங்கிட்டு அப்புறம் மறுநாள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரில. நான் ஏன்ச்ச உடனே பாஸ்டப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்படியாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறப்போ கொரோனா அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு பயப்படாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருந்தேன். இருந்தாலும் திரும்ப நான் ஆண்டவர் அந்த சிலுவையில் தொங்கின இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தேன். ஏசப்பா என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா, எனக்கு ஜீவனம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட வாங்கிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கர்த்தாவே உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய சித்தத்தின்படி என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 4 நாள் ஆச்சு. 4 நாள் சாப்பிட இல்லை, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. எனக்கு அப்படியே படுத்தே இருந்தேன். ஆக்சிஜன் ஏறல. ஆக்சிஜன் 75க்கு மேலே ஏற மாட்டாங்க. அப்போ டாக்டரு என்னை அட்மிட் பண்ணவங்க கேட்டாங்க, டாக்டர்கிட்ட கேட்டோன்னே அவங்க சொல்லிட்டாங்க 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்க நல்லா இருந்திருக்கும், இப்போ ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது, பழைக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆக்சிஜன் ஏற்றிட்டு இருக்கும்போது நான் தூங்கின மாதிரி படுத்திருந்தேன். டாக்டரு நர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க 4 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அவங்களும் அதான் சொன்னாங்க, பழைக்க கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சிஜன் 75க்கு மேலே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க போன உடனே பாஸ்டப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டப்பா எப்படியாங்க சொல்கிறாங்க 75 மேலே ஏற மாட்டாங்க, ஆக்சிஜன் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். பாஸ்டா எப்படியாங்க ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதை அதிகப்படுத்தி தேவையான அளவுக்கு அதிகப்படுத்தி ஜீவனோடு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி நல்ல வல்லமையாக ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி ஆண்டவர் மறுநாள்லேருந்து எனக்கு 75லேருந்து 82, 85, 87, 90, 96 வரைக்கும் ஆக்சிஜன் நல்ல முறையில் வந்தது. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா சரி அப்படின்னு இருக்கும்போது மறுநாள் மத்தியானம் வேற ஒரு டாக்டர் வந்தார். அவர்கிட்ட சொன்னோன்னா ஒரு ஆக்சிஜன் அந்த மாஸ்க்கு வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour மாஸ்க் வைக்காமல் இருங்க, ஆக்சிஜன் செலுத்தாமல் தனியாக இருங்க அப்படின்னு சொன்னார். சரியாக பண்ணிட்டே இருந்தேன். அது ஆக்சிஜன் 96லேருந்து 90 கீழே வந்துடுச்சு. அந்த டாக்டர் இந்த லெவலில் நீங்கள் வீட்டுக்கு போச்சுனாக்க வீட்டில் போனோன்னா இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கூட 2 நாள் இருங்க அப்படின்னு சொல்லி கூட 2 நாள் இருக்க வச்சுட்டு அப்போ நல்லா நார்மலாக ஆனோடனே வீட்டுக்கு அனுப்பி வச்சார். எனக்கு ஜீவனோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வீடு கொண்டு சேர்த்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த பாஸ்டம்மா சதிசையா மற்றும் சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் உங்கள் மத்தியில் சகோதரிகளை நான் காண்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் தேவனுக்கு ஜீவன் தந்த ஜீவனுள்ள தேவனுக்கு சகல துதியும் கானமும் மகிமையும் செலுத்துகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று சாயந்தரம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆபத்தில் விழுந்திருந்தால் என் உயிர் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆபத்திலேருந்து கர்த்தர் என்னை ஜீவனோட காப்பாற்றி இன்றைக்கி ஆராதனையில் கொண்டு வந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் எழுப்பின சாட்சிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகள். நம்மத்திலே வருகிறதான அருமையான மகள் சில்வியா அவர்களுக்கும்
சாமுவேல் அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி தஞ்சாவூர் பகுதியிலே நடைபெற இருக்கிறது. வந்திருக்காங்களா இல்லையா? சரி, ரைட். ஆக இந்த திருமணம் விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிக்கலாம். அதுபோல ஜான் பிரைட் அவர்களுக்கும் அனிஷ்மா பிரைட் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 13ஆம் தேதி இந்த திருமணம் நடைபெற இருக்கிறபடியால் சில காரியங்கள் சொல்கிறேன். எல்லா இடமும் போய் கவர் பண்ண முடியலை. ஏன்னா 1ஆம் தேதி ஒரு நிச்சய நிகழ்ச்சி, மார்னிங் டிவோஷன் இருக்குது. அடுத்தது 4ஆம் தேதி ஒரு வீடு பிரதிஷ்டை இருக்குது. 5ஆம் தேதி இங்கேருந்து தஞ்சாவூர் புறப்பட்டு 6ஆம் தேதி திருமணத்தை முடித்து அன்றைக்கி நைட்டே இங்கே வரணும். 7ஆம் தேதி ஆராதனை இருக்குது. இப்படி வரிசையாக ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அநேக இடங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க போக முடியல. நிறைய பாஸ்டங்களுக்கு ஃபோன்லேயே பண்ணி வாட்ஸ்அப்பில் நோட்டீஸ் அனுப்பிட்டேன். ஆக சபையாருக்கு ஆராதனை முடிந்த உடனே வெளியிலே உங்களுக்கு பாஸ்டமாய் இன்விடேஷன் கொடுப்பார்கள். வீட்டுக்கு வந்து கொடுத்தது போல நினைத்து நீங்கள் கடந்து வர அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. சிலர், அதாவது இப்போ சபைக்கு வராமல் சிலர் இருக்காங்க கொரோனா நிமித்தமாக. அவர்களுக்கு நாங்கள் வீட்டில் போய் பார்த்து கொடுப்போம். சிலர் இந்த காணொளி மூலமாய் காண்கிறவர்கள் நீங்களும் தயவு செய்து வந்து இந்த திருமணத்தில் பங்கு பெற்று ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆராதனை முடிந்த உடனே பாஸ்டமாக இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஜெபிக்கலாம். அப்பா, மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். வருகிற 6ஆம் தேதி 13ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த திருமண நிகழ்ச்சியிலே தேவ கரமிருந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கரம், கிருபையின் பிரசன்னம் தாங்கி நடத்தட்டும். அந்த நாளிலே மழையினாலும் மற்ற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இராதபடிக்கு ஆசீர்வாதமாய் நடக்க கர்த்தர் இரக்கம் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தித்தார். சபையாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபித்து கொள்ளுங்கள். மன்னிக்கவும், எழும்பி நிற்க வச்சு ஜெபிக்கணும். இப்போ ரொம்ப மறதியாக ரொம்ப இதுவாக இருக்குது. ஜான் பிரைட் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளை தானே. மோகன் ஜாஜியா கேட்குறேன், இப்போ தான் தூக்கி வளர்த்த மாதிரி இருக்கு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தூக்கி வளர்த்தாங்க, ஆனால் இப்போ தூக்க முடியாது. அது நீங்கள் சரி, நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். கவனிங்க, அதாவது சபைக்கு வேன் ஒழுங்கு செய்கிறோம். முன்பதாகவே பெயர் கொடுத்தால் இத்தனை வேன் தேவை என்பதை ஒழுங்கு செய்ய முடியும். ஆகவே வேனில் வர விரும்புகிறவர்கள் நீங்கள் பெயர் கொடுப்பீர்களானால் வேன் ஒழுங்கு செய்ய ஏதுவாக இருக்கும். ஏன்னா பிளஸ்ஸி திருமணத்துக்கு 2 வேன் ஒழுங்கு செஞ்சுருந்தோம். ஒவ்வொரு வேன்லேயும் 6 பேர் இல்லை. அதாவது வேஸ்ட் தானே ஒரு வேன் இல்லையா? அதனால் முன்னாடியே நம்ம பெயர் கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஏற்றார் போல் ஒழுங்கு செய்ய அது ஏதுவாக இருக்கும். ஆக தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மனதில் வைத்து செயல்படுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
சரி, நேரடியாக கத்துட்டு வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். Praise be to God. Now let us head to the word of God directly. கடந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது Last day when I waited in the presence of the Lord, கர்த்தர் ஒரு வசனத்தை காண்பித்தார். the Lord showed me this verse. 41ஆம் சங்கீதத்தின் முதல் பகுதி. Psalm 41, the former part of verse 1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். Blessed is he who considers the poor. அல்லேலூயா. Hallelujah. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். Blessed is he who considers the poor. நாம் ஜெபிக்கலாம். Let's pray. அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க நீர் காண்பித்த இந்த வேத பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதில் உள்ள காரியங்களை நாங்கள் எங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையுள்ளவர்களாய் காணப்பட்டு அது நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் சுதந்தரிக்க தேவன் இரக்கம் செய்யும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மது கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பூமியிலே எத்தனையோ பேரை உலக பிரகாரமாக பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். So in the earth many are called as blessed in an earthly term. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். They are called as blessed ones. பெரிய பங்களா கட்டிட்டால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Say if they are rich and build a big bungalow, they are blessed. பெரிய கார், வசதியான கார் வாங்கிட்டா, இவ்வளோ நகைகள் போட்டிருந்தா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். Say they get a good car and they get all jewels, they are blessed. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், But Lord says, சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். blessed is he who considers the poor. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய பார்வையே வித்தியாசமா தான் இருக்கு. The sight of the Lord is different. இந்த சங்கீதத்திலே தாவீது இந்த பாதையெல்லாம் கடந்து வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே, ஆவியின் ஏவுதலினாலே இந்த காரியங்களை எழுதுகிறார். So David has crossed all this journey and he was blessed through this. So he is writing. சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is he who considers the poor. நிறைய ஆசீர்வாதங்கள், ஒரு லிஸ்டே அங்க வரும். So there comes a list of blessings. ஆக ஆங்கிலத்திலே ஏழைகள் மீது சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படி எடுக்கலாம். So in English translation it is written, blessed is the one who considers himself poor. ஏழை என்று சொன்ன உடனே பண வசதியான ரீதியிலே பின்தங்கின ஒருவர் என்றுதான் நாம் நினைப்போம். So poor is not the one who is economically down. ஆனா எபிரேயத்தில் அந்த வார்த்தை அப்படி கிடையாது. But in Hebrew it is not the same. அதாவது அது மட்டும் கிடையாது. Not that alone. ஆக எபிரேய கோணத்திலே சில காரியங்களை நாம் பார்க்கலாம். So let us see what is written in the original translation. யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள் மீது சிந்தையாய் இருந்து அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். So whoever thinks about this poor and help them, they are blessed. சரி, இந்த ஏழை சிறுமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற அதற்குள்ளாக யாரெல்லாம் வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். Let us see who is this poor, the destitute people. முதலாவதாக First, முக்கியத்துவம் அற்றவர்கள். the ones who aren't much prioritized in their lives. முக்கியத்துவம் அற்றவர்கள். To the ones to whom most importance is not given. சில இடங்களிலே, குடும்பத்திலே, Say in a family, உறவினர்கள் மத்தியிலே, in front of the relatives. சில நேரங்களில் இது சபையில கூட இருக்கு. So even in church, வேலை ஸ்தலத்திலே at your workplace, சிலரை பார்த்தீங்கன்னா
அவர்கள் முக்கியமானவர்களாய் இல்லாமல் முக்கியம் அற்றவர்களாய் இருப்பார்கள். So they'll be with least importance, I would say. இப்படி முக்கியமற்றவர்களாய் இருக்கிறவர்கள் மனநிலையில கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. And they'll be weaker in their hearts. ஆக அவர்களுக்கு உதவி செய்வது கூட ஏழைகளுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது போன்ற ஒரு உதவிதான். So to help them is like helping the poor or destitute people. இப்படி அநேகரை பார்த்திருக்கிறேன். So I have seen many such people. ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அற்றவர்களாய் இருக்கிற ஒருவருக்கு நாம் உதவி செய்வது கூட சிறுமைப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. So when someone is not given much importance and if you help them means you are helping the உதவி poor. செய்தாலும் அவர்கள் பாக்கியவான் என்கிற நிலைக்கு வருவார். The one who helps such people is considered as blessed. அல்லேலூயா. Hallelujah. ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளணும். Please understand this. நாம் இருக்கிறோம் அப்படின்னா Say if we live. ஒருவர் சிறுமைப்பட்டிருந்தால் If someone is destituted. நம்மால எந்த விதத்திலே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? So in what way you can help them? ஒருவேளை அவர்களுக்காக ஜெபிக்கலாம். You can pray for them. கொடுக்கலாம். You can help them by giving money. அவர்களை போய் சந்திக்கலாம். You can meet them in person. அவர்களோடு பேசலாம். You can talk with them. இப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய உதவியாய் இருக்கும். When you do this means you are helping them in turn. அப்படி செய்கிறவர்கள் நிச்சயமாவே பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And Lord calls these people as blessed ones. அடுத்ததாக உதவி அற்றவர்கள். Next, the helpless people. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா At times if you see, அநேகர் நமக்கு இருந்தாலும் உதவியற்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாய் அமையும். though there are many people for us, we will feel helpless at many times. இப்பொழுது இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம்தான். And the time is such. எல்லாருக்கும் We'll have everything. ஆனா உதவியற்ற ஒரு நிலை கடந்த நாளிலே இந்த கொரோனா நாட்களில் நாம் சந்தித்திருக்கிறோம். But every one of us would have faced this helpless situation. நமக்கு சிலருக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லாத ஒரு நிலை. And there were people who didn't have any help even to get their medicines. இப்படி உதவியற்ற நிலைமையிலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். So to help these helpless people is a blessing. அப்போ எங்களை போய் அவங்களுக்கு உதவி செய்து கொரோனா வாங்கிட்டு வர சொல்றீங்களா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். So if you ask me, do you want to go and help them? யோசிக்கலாம். You can think like that. அப்படி அல்ல. Not like that. அவர்களுக்கு ஞானமா உதவி செய்யலாம். So wisely you can help them. நாம் பாதிக்கப்படாதபடிக்கு உதவி செய்யலாம். That you are not affected. அல்லேலூயா. Hallelujah. கடந்த நாள்ல சகோதரி ஜெயின் ஒரு அருமையான சாட்சியை இங்கே சொன்னாங்க. And the last day Sister Jane testified here. அவளுடைய கணவனார் பிரீத்திங் ப்ராப்ளத்துல கஷ்டப்படும் பொழுது When her husband was suffering with a breathing problem, நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் கொரோனா என்று கூட பார்க்காமல் அவங்க வீட்டுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. so the believers from our church have went to her house and helped even at the time of corona. ஜெயின் அழுதுகிட்டே அந்த காரியங்களை சொல்லுச்சு. So Jane was crying when she was testifying. ஆக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது போன்ற உதவியற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வது கூட சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு உதவி செய்வது போன்ற ஒரு காரியம். When you help these helpless people means you are helping the destituted ones. இந்த கொரோனா நாட்கள்ல In this time of corona, கர்த்தருடைய கிருபையினாலே சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. by the glory of God, when all the churches were closed, சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் இல்லாதபடியினாலே மிகப்பெரிய வறுமை ஆட்கொண்டது. the people who were into this evangelical ministry, they were not able to continue with it. எனக்கு வரும். And I used to get நம்ம many நிறைய calls. இடங்கள்ல பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறபடியினால Because we conduct pastors meeting in many places. கர்த்தருடைய கிருபையினாலே கொரோனா நாட்கள்ல By the glory of God, in the days of corona, 140 ஊழியர்களுக்கு உதவி செய்ய
கர்த்தர் இரக்கம் செய்தார். God gave His grace to help நம்ம 140 சபையின் pastors மூலமாய் செய்ய கர்த்தர் இரக்கம் செய்தார். through our church, and God gave us this grace. இதை கேட்ட உடனே அநேக சபையார் இவர்களுக்கு உதவி செய்ய அவர்கள் காணிக்கைகளை அனுப்பினார்கள். And people from various churches offered. சிலருக்கு 1000 ரூபாய், சிலருக்கு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு 2000 ரூபாய், அப்படி 140 பேருக்கு உதவி செய்ய கர்த்தர் இரக்கம் செய்தார். We helped some with 1000, some with 2000, and 140 people we helped. அல்லேலூயா. Hallelujah. ஆக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதை பெருமைக்காக சொல்லல, This is not to boast. நீங்கள் கொடுத்த காணிக்கை விதமாய் போயிருக்கிறது என்பதற்காக அதை சொல்லுங்க. I would like to say how your offerings were used. அது மாத்திரமல்ல, Not that alone. சில காரியங்கள் என்னிடத்துல சொன்னாங்க. So I used to hear this. பாஸ்டர், இது போல ஒரு கிராமம் இருக்கு, அங்க கரண்ட் வசதி கூட கிடையாது. That pastor, you have a village like this, you don't even have மிகவும் power. கஷ்டமான ஒரு சூழ்நிலை. The people there are suffering. அது மாத்திரமல்ல, அவர்கள் சாப்பிட்டு 2 நாள் 3 நாள் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. So for 2 to 3 days they didn't eat anything. உடனே நாங்க வேன் வாங்க வச்சிருந்த பைசா, So the money that we had to get a van, we can get it later. கொரோனா தீரும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் வேன் அனுப்புவார். So when the corona is over, the Lord will send. தேவையில்ல, வாங்கினாலும் அங்கதான் நிக்கணும். So even if we get it, it's going to stand somewhere. பிறகு பலரும் காணிக்கை அனுப்புவாங்க. அனுப்பினாங்கன்னா இன்னார் இந்த காணிக்கை அனுப்பினாங்க, இவ்வளவு செலவாச்சு, அங்கே போய் இந்த காரியங்களை கொடுக்க தேவன் இரக்கம் செய்தான். ஃபேஸ்புக்கில் டைரெக்டாக போட்டுருவேன். So on Facebook I used to post everything in a crystal clear manner. ஆக அப்படி அந்த கிராமத்துக்கு 9 இடங்கள், 9 places of that village. அங்கே போயிட்டு உதவி செய்ய கர்த்தர் இரக்கம் செய்தார். God gave His grace that we went and we helped the people. அங்கே போன இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, When we went there, நிறைய குட்டி பசங்க இருக்கும். there were very little children. அந்த க்ரீம் பண்ணெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தோம். We used to get the snack for them. அந்த பசங்க எங்ககிட்ட வர்றதுக்கே ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. They felt shy to come. நான் பார்த்த So I saw. கொரோனா எங்க I saw whatever it வேற is. ஒரு பிள்ளையை கட்டி பிடிச்ச உடனே எல்லா பிள்ளைங்களும் ஓடி வந்துருச்சு. I went and I hugged and everyone came. அதாவது அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்ம உதவியற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். We have to help the people who are பிறகு helpless. அதை நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டோம். So then we posted that in நாங்க Facebook. இதெல்லாம் செய்தோம் என்று காண்பிப்பதற்காக அல்ல, Not to show off that we did all this. நம்ம இதை செய்தோங்கிறத பார்த்து மற்றவர்கள் அந்த கிராமத்துக்கு போவாங்க என்பதற்காக டீட்டெயிலா எழுதி அந்த கிராமத்து பெயரையும் போட்டு செய்தோம். We gave all the address and we did so that other people would be inspired. அதை பார்த்த அநேகர் எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த வில்லேஜ் எங்க இருக்கு? And many who saw the post asked us, where is the village? இது போல இந்த இடத்துல இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. When we said the location, they went. அல்லேலூயா. Hallelujah. இதுல சில திட்டம் வாங்கணும். So we got many scoldings. வலது கை செய்வது இடது கை தெரியக்கூடாது. They said what your right hand does, your left shouldn't know. அதெல்லாம் வரும். So we'll get all this. நம்ம போடுறதன் நோக்கத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்க. So they don't understand the வலது purpose. கை இடது கை. So they say all this. நிறைய வரும். சரி, அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு விட்டுட்டேன். So we just left as it is. அதே மாதிரி தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் நடந்தது. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. We have all the proofs. The same happened. ஏறக்குறைய 250 பேர் 250 பஸ் people. ஸ்டாண்ட்ல வந்து தங்கிட்டாங்க. They stayed in the bus stand. அந்த பக்கம் செங்கல்பட்டும் போக முடியாது, வேற எங்கேயும் போக முடியாது, அங்க தங்கி இருக்கிறாங்க. And they were not able to travel at that time. They stayed. கிடையாது. They didn't have food. அவங்க சாப்பிடும் பொழுது அதை நம்ம பார்க்கும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, உண்மையாவே அது போல சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது. So the happiness when you see that it's something different. ஆக அங்க ஆரம்பத்துல நம்ம போயிட்டு அங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். மார்னிங் டிஃபன் மட்டும் கொடுத்தோம். So we started helping them with giving tiffin in the morning. 3 நாள் அங்க கொடுக்க 250 பேருக்கு 3 நாள் மார்னிங் டிஃபன்
கொடுக்க தேவன் இரக்கம் செய்தார். We provided breakfast for those people for all 3 days. நான் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒருவர் வந்து கேட்டார், நாங்களும் ஏதாவது செய்யலாமான்னு. A person asked, why can't I help? தாராளமா செய்யா. I said, please you ஏன்னா can. மூணாவது நாள் எங்க கஜானா காலி ஆயிடுச்சு. So we had our own financial problems. கரெக்டா ஒருவர் வந்து நாங்களும் செய்யட்டுமான்னு. தாராளமா செய்ய. I said, please you can. அவங்க என்ன செய்தாங்க, அவங்க கொஞ்ச நாள் செய்தாங்க. And for other few days they ஆனா, continued. இந்த உதவிகள் செய்யும் பொழுது சில பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்ணோம். ஒரு கிராமத்துக்கு போகும் பொழுது அந்த வார்டு கவுன்சிலர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, எங்ககிட்ட தான் கொடுக்கணும், நீங்களா போய் கொடுக்க கூடாதுன்னு. When we went to a village, the counselor said, you should help only through us, not directly. ஆனா கர்த்தருடைய கிருபை என்னன்னா, நாங்க போலீஸுடைய பாதுகாப்போட அந்த இடத்துக்கு போனோம். But by the grace of God, we went with the protection of police. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள கூட்டிட்டு போகணும். We call people from the health நம்ம department. செய்தாலும் ஒழுங்கா செய்வோம். So it's always that we do with இப்படி an order. கூட்டிட்டு போனதுனால அவங்களால ஒன்றும் பேச முடியல. So they were not able to counter argue. ஹல்லேலூயா. Hallelujah. நாங்க போவதற்கு முன்பதாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இங்க போறோம் அங்க போறோம் சொல்லிட்டு தான் போவோம். So usually we used to say that we are going to these places before we are going. அந்த நாட்கள்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் சகாதேவன் ஐயா இருந்தாங்க, ரொம்ப உதவி செய்தாங்க. So Sir Sagadevan, he helped us a lot. ஆக அப்படி சென்று உதவி செய்ய கர்த்தர் இரக்கம் செய்தார். And Lord gave us grace for us to help like ஆக this. உதவியற்றவர்களுக்கு உதவி செய்கிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு சமம். When you help the helpless people means you are helping the poor ones. அடுத்ததாக Then next, அதிகாரமற்றவர்கள், the ones who are with less authority. அவர்களுக்கு உதவி செய்வதும் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு சமம். So it is equal that you are helping a destitute person. அதிகாரம் அற்றவர்கள், The one who is with less or no authority. மோஸ்ட்லி சிலர் அதிகாரம் அற்ற நிலையிலே இருக்கும் பொழுது So when they are not in a proper state, authoritative, மற்றவர்கள் அவர்களை ஒரு அடிமை போல நடத்துவார்கள். the other people treat them as slave. அவர்களுக்கு உதவி செய்வதும் When you help such people, ஒரு அருமையான உதவி, அவர்களையும் கர்த்தர் பாக்கியவான் என்றுதான் சொல்லுகிறார். and Lord calls such people as blessed. அல்லேலூயா. Hallelujah. ஒரு முறை ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன். I went to an office. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அநேக நாளாய் அவருடைய வேலைக்காக வருகிறார். So a person was visiting the office regularly for his job to get done. ஆனா அங்க இருக்கிறவங்க லஞ்சம் எதிர்பார்த்து அவருக்கு அந்த வேலையை முடித்து கொடுக்கல. But the people there were expecting bribes, so they did not do their job correctly. பிறகு அவரை சந்திச்சு அந்த ஆபீஸ்லயே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். So I was speaking to them. அவர் சொன்னாரு, The person நாங்க said, என்னங்க பண்றது, what can I do? நாங்க படிக்கல, I haven't read good. மற்ற காரியங்கள் எங்களுக்கு தெரியாது, I am not aware of many things, வசதி இல்ல, and I don't have good economic விவசாயமும் status, நடக்கல, and we don't have the agriculture getting done well. பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கொரோனாவில். We are affected to a great extent. இங்க எப்பயாகிலும் ஆபீஸ் திறக்குது, வந்தா இது போலதான் இவங்க எங்களை செய்யறாங்க. So this is how the people here in the office treats us. வான்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். I called him. அவங்க எந்த ஆபீசரை பார்த்து பேசணுமோ அந்த ஆபீசரை பார்த்து பேசினேன். To the same officer I spoke. நீங்க யாருன்னாரு. He asked me, who are you? பிறகு என் கார்டு எடுத்து காட்டினதுதான். And I showed my card. ஏன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில் தமிழ்நாடு கோஆர்டினேட்டரா இருக்கிறேன் நான். So I'm the coordinator for the நேஷனல் லீகல் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ல தமிழ்நாடு கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். in the National Legal Right Organization. அந்த கார்டை பார்த்தாரு, அவ்வளவுதான். He looked at the card. ஆக்சுவலா அந்த கார்டை காட்டினாவே எல்லா டோல்கேட்லயும் எனக்கு ஃப்ரீ. If I show the card, கேளுங்க, I'll not be charged in the toll gates. ஆக அந்த கார்டை காட்டினதான் என்ன சார் செய்யணும், He asked me, what should I do? மாசமா வந்துட்டு போறாரு, For all this time he's அவருடைய coming. கஷ்டங்கள் என்ன, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? Why don't you think about his problems, அவர் his வேண்டியதை difficulties? செய்யுங்க. Please help him. உடனே கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். Immediately it was signed. அல்லேலூயா. Hallelujah. உடனே கையெழுத்து போட்டு ஒரு மேல முடிஞ்சிடுச்சு. Immediately the job was ஆக done. சில நேரங்களிலே அதிகாரம் அற்றவர்களாக சிலர் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு உதவி செய்வதும்
சிறுமைப்பட்டவர்களுக்கு செய்வது போன்ற ஒரு உதவி. When you help a person with no authority, ஒருவேளை நமக்கு அதிகாரம் இருக்கலாம், means you are in a good authority. அதிகாரம் மற்றவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு உதவி செய்யலாம். And if there is someone with no authority, you can go and நமக்கு help them. சில வேலைகள் தெரியும், Say that you know something. ஏதாகிலும் ஒரு கோணத்துல நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். And if you help them, means you are blessed. சரி, அடுத்ததாக Next, ஒடுக்கப்பட்டவர்கள். the ones who are oppressed. ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால் இரண்டு விதத்திலே ஒடுக்கப்படுவார்கள். So in two states they can be oppressed. ஒன்று, எதுவும் இல்லாததினாலே ஒடுக்கப்படுகிற நிலை. So one, you are oppressed because you don't have anything. இன்னொன்று, எல்லாம் இருக்கும் பொறாமையினாலே ஒடுக்குவார்கள். Second, people used to oppress you because you have everything and ஆக because of their எப்படி envy. ஒடுக்கப்பட்டாலும் சரி, And however they are oppressed, அவர்கள் மீது சிந்தையாய் இருந்து உதவி செய்தால் அவர்கள் பாக்கியவான்கள். if you consider and help them, means you are blessed. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக Next, மனம் தளர்ந்தவர்கள். the ones who are dispirited in their heart. நம்ம ஏழன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு போயிடுவோம், ஆனா இவ்வளவு சப்ஜெக்ட் அதுக்குள்ள இருக்கு. So it is of one word poor, but it has all these மனம் things. தளர்ந்தவர்கள். The ones who are dispirited in their சில heart. நேரங்கள்ல எல்லோருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. So we cannot say that everyone will have faith. சிலருக்குள்ள விசுவாச குறைவுகளும் இருக்கும். So some will be lack of faith. விசுவாசம் குறைவாய் இருக்கிறபடினாலே அவர்கள் மனம் தளர்ந்து ஒரு கஷ்டமான நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். And due to the lack of faith, people will be in a difficult situation. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி விசுவாசத்திலே அவர்களை நிலைநிறுத்துவது கூட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான செயல். When you comfort them with the word of God and make them grow in faith, means it is a blessing. வேதம் சொல்கிறது, விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள். So make proper use of the ones who are not good in faith. அல்லேலூயா. Hallelujah. விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள். So the ones who are weak in faith, strengthen them. You have to make them strengthen. Hallelujah. நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்கள் விசுவாசத்திலே வளருவதற்கு ஏதுவான காரியங்களை, வார்த்தைகளை, வசனங்களை சொல்வது கூட சிறுமைப்பட்டவர்களுக்கு செய்கிறது போன்ற ஒரு உதவி. So when you edify them with faith, means you are helping the poor. எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. Not that everyone will have faith. சில சொல்லுவாங்க, கவலையே படாதீங்க சிஸ்டர், Some used to say, don't worry கர்த்தர் sister, பார்த்துக்குவார். the Lord will take care of everything. விசுவாசமா இருங்க. So have faith. இவங்களுக்கு வந்த பிறகு Once they are in the problem, செடி பாத்தீங்களா, the touchmanot plant, அது போல ஆயிடுவாங்க. so they'll be like that. அப்படி இல்ல. அல்லேலூயா. Hallelujah. ஆக அநேக நேரங்களிலே மனம் தளர்ந்தவர்களுக்கு நாம் உதவி செய்வது கூட சிறுமைப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. When you help the ones who are dispirited in their hearts, which means you are helping the poor. இவ்வளவு காரியங்கள் அதற்குள் இருக்கிறது. So you have all these things confined in that one word. நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, When you are in a good situation to help அல்லது others, எந்த நிலையில் இருந்தாலும், or in any situation, மற்றவர்களை, சிறுமைப்பட்டவர்களை சிந்தித்து இவர்களுக்கு நான் எந்த விதத்தில் உபத்திரவம் செய்யாம உதவி செய்ய முடியும். you have to consider the poor and think in what ways you can help them. அல்லேலூயா. Hallelujah. எந்த விதத்திலே இவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியும். So in what way, which way I can help them? ஒன்று ஜெபிக்கலாம், Either I can pray, இல்ல கொடுக்கலாம், or I can give, இல்ல ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். or I can comfort them. இப்படி சிலர் ஆறுதலா பேசுறேன்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுடுவாங்க. So some people, in order of comforting them, they'll confuse. ஒருத்தங்க உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. A person was admitted in hospital, they were not well, இவங்க ஆறுதல் சொல்ல போயிருக்கிறாங்க. and some other went to comfort. அவங்கள பார்த்த உடனே Looking at them, they started crying and weeping. I don't know. ஆறுதல் சொல்ல போறாங்களா? Seems they were going to comfort. சாதாரண ஜுரத்துல படுத்துக்கிட்டு இருக்கான். It's a normal fever. அங்க போய் அழுது They cried. அவன் இப்ப யோசிக்கிறான், Now the person is thinking.
சாதா ஜுரம் தானே சொன்னாங்க. I was told it's a normal fever. இவங்க வந்து இப்படி அழறத பார்த்தா வேற ஏதாவது இருக்குமோ? So the person is crying, what will I have? நேத்து தான் பக்கமா ஸ்கேன் எடுத்தாங்க. Yesterday they took all the scans. வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டாங்களோ? What if I have any other disease? இந்த மாதிரி ஆறுதல் சொல்றவங்க தயவு செய்து எங்கேயுமே போக வேண்டாம். If you are going to comfort in such a way, I say please don't go anywhere. ஹல்லேலூயா. Hallelujah. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், இப்ப நான் சொல்ல விரும்பல. There are many such examples. I don't want to quote it. ஆக ஒருவர் ஒரு மனம் தளர்ந்த நிலையில இருக்கும் பொழுது If someone is dispirited in their heart, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். you can go and help இப்படி them. ஏதாயிலும் ஒரு விதத்துல அவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். So like this you can help them. என்ன ஆங்கிள், என்ன கோணத்துல செய்ய முடியுமோ செய்யலாம். And whichever angle, whichever dimension you wanted to, you can help. கடந்த நாள் அது ஹல்டா சிஸ்டர், நம்ம பாண்டூர் சபையை சேர்ந்த ஹல்டா சிஸ்டர் உடல்நிலை சரியில்லாம ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. So a sister from Pandu Church, she was admitted in GH. லீவு நாள் வேற, ஞாயிற்றுக்கிழமை ஒரு டாக்டரும் இல்லை. So it was a holiday time, there was no one available. ஆனா கண்டிஷன் மோசமா இருக்கு. But her condition is very serious. உடனே அவங்க பாஸ்டர் மக ஃபோன் பண்ணாங்க. Her daughter called. பாஸ்டர் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணாங்க. And my wife contacted a person in அவங்க the hospital. நம்பரை அந்த பிள்ளை கிட்ட கொடுத்தாங்க. They gave his number to her. இவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்ன உடனே பேசின கொஞ்ச நேரத்துல 2 டாக்டர் வந்து நின்னாங்க. So 2 doctors came within minutes. உடனே கடகடன ட்ரீட்மெண்ட் போச்சு. So she was treated well. மற்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்தது. Everything went fine. எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஒரு வாரத்துல இவங்க போயிடுவாங்க அப்படின்னு. But this, everyone said that within 1 week she கர்த்தருடைய died. கிருபையினால இன்னும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க. But now she நல்ல is சுகத்தோட இருக்காங்க. and she is with good health. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்மால் எந்த கோணத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். In whichever angle you can help others, you have to do. Hallelujah. Hallelujah. ஆக சிறுமைப்பட்டவன் மீது யாரு சிந்தையாய் இருக்கிறார்களோ அவர்களை அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான். The Lord calls them blessed who helps the poor. மனுஷன் பார்வையில குப்பையில போடணும், தேவன் எப்படி பார்க்கிறார் அதான் நமக்கு தேவை. So you want to know how the Lord is looking at you. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவன் பாக்கியவான். Lord says, blessed is he who considers the poor. சரி, இப்பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படிங்கறத பாருங்க. Now let us see what are the blessings for them. தொடர்ந்து முதல் வசனத்தை வாசிக்கலாம். Verse 1 says, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் சிறுமைப்பட்டவன் மீது சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் தீங்கு நாளில் என்ன செய்வாராம்? விடுவிப்பார். the one who considers the poor, the Lord will deliver him in the time of trouble. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன்னா அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் தீங்கு பிரச்சனையில இருக்கும் பொழுது Because when that poor was in அவர்கள் trouble, விடுதலையாக நம்ம ஜெபித்திருப்போம், you prayed for their உதவி deliverance. செய்திருப்போம். You would have helped. ஆண்டவர் அதை மறந்து போகிற தேவன் Lord அல்ல. is not the one who forgets it. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் அதை மறந்து போகிற தேவன் அல்ல. Lord is not the one who will ஆக forget it. நமக்கு தீங்கு வரும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். So at the time of your trouble, the Lord will rescue and deliver you. அதாவது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா At times if you see, நமக்கு ஒரு தீங்கு வந்துகிட்டே இருக்கும். so you will have, we'll have this problem approaching us. ஹல்லேலூயா. Hallelujah. வந்துகிட்டே இருக்கும். When the trouble is approaching you, நம்ம அந்த தீங்கு சந்திக்காதபடி, கேள்வி கூட படாதபடிக்கு அந்த தீங்கு ஆண்டவர் அப்படியே திருப்பி விடுவார். so the Lord will deflect that trouble that you are not even aware of it. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு? How many of you have experienced it? ஹல்லேலூயா. Hallelujah. நல்லா நான் சொல்றத கவனிச்சீங்க. So please listen carefully. இப்போ தீங்கு ட்ரெயின் ஏறி பீச்ல இருந்து வருது. Say that the trouble is starting its way from its beach and நம்ம சானிட்டோரியத்துல இருக்கோம். you are at sanatorium. கிண்டி வரைக்கும் வந்துருச்சு. So till Gindi, it has come. ஒரு வழி பண்ணிடணும் தான் வராங்க. So they are coming in order to make you sad. கிண்டி வரைக்கும் வந்தாங்க. So till Gindi they have come. அங்கே ஆண்டவர் நிறுத்தி The Lord will stop them right there. இப்படி
Go back your way, the same way that you came. ஆக்சுவலா அவங்க நமக்கு தீங்கு செய்ய வந்தாங்கன்ற நியூஸ் கூட நமக்கு கிடைக்காதபடிக்கு கர்த்தர் காத்து நடத்தும். You will not be even aware that they came to trouble you. 2 வருஷம் பொறுத்து அப்புறம் கேள்விப்படுவோம். So after 2 years or so, then you will get to know இப்படி வந்தாங்க, ஆண்டவர் இப்படி திருப்பி விட்டாரு. that so and so person came, Lord deflected their ways. Hallelujah. ச்சே, எவ்வளவு அருமையான ஆண்டவர்ல. How a good God he is. ஹல்லேலூயா. Hallelujah. தீங்கு நாட்களில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். The Lord will deliver him in the time of trouble. ஏன்னா நம்ம மற்றவர்கள் தீங்கிலே உதவி செய்யும் பொழுது, அவர்கள் விடுதலை ஆவதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். Because you prayed for their deliverance, the Lord will யோபு rescue you. தன் சிநேகிதனுக்காக விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை நீக்கினார். Job prayed for his friends and Lord turned his exile. அல்லேலூயா. Hallelujah. சரி, அடுத்ததாக Next, கர்த்தர் அவனை பாதுகாத்து, the Lord will preserve him. கர்த்தர் அவனை என்ன செய்யறாராம்? பாதுகாக்கிறாராம். எத்தனை ஆசீர்வாதம் வந்துகிட்டு இருக்கு பாரு. See how many blessings you have. சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். He who considers the poor, the Lord will preserve him. உண்மையிலேயே பாதுகாப்புங்கிறது ஒரு மிக பெரிய ஆசீர்வாதம். So protection is a blessing. அல்லேலூயா. Hallelujah. ஒரு முறை ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டாராம். See, a person had biryani. அதுல சின்ன துண்டு எலும்பு இருந்தது, போய் தொண்டையில குத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு. He had a small piece of bone in it and it was stuck in his throat. பிறகு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு மாசம் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கு. So for about a month's time he was admitted in hospital. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. Because it was infected. அவர் முற்றிலும் சுகமடைந்து வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. For his complete deliverance it took time. அல்லேலூயா. Hallelujah. அவ்வளவுதான் சொல்லுவேன். I'll say only tell this. எத்தனை முறை சாப்பிட்றோம், பிளேட்டா சாப்பிட்றோம். How many other times we have eaten? எவ்வளவு கிருபைங்க, சாப்பிடுறது ஜீரணிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். So whatever we eat it is getting digested. It's a நாம் blessing. சாப்பிடுகிறது ஜீரணமாகுதே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். What you eat gets digested. It is a கர்த்தர் நம்மை blessing. பாதுகாக்கிறார். The Lord is நாம் protecting போகும் us. பொழுதும் வரும் பொழுதும் மற்ற எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். On our way in and out, He is ஒரு protecting us. மிகப்பெரிய A ஆசீர்வாதம். biggest blessing. யாருக்கு? To whom? சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவர்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம். To the one who considers and helps the poor, they get this Hallelujah. blessing. சரி, அடுத்தது. Next, அவனை உயிரோடே வைப்பார். அவனை உயிரோடே வைப்பார். and keep him alive. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். உயிரோடு வைப்பாருங்கிறது இந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். So it is the biggest blessing, I would say, to keep us alive. நான் இந்த செய்தி, அது சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல ரொம்ப அழகா ஆவியானவர் நடத்துறாரு. இது நம்ம அறிவுக்கெல்லாம் எட்டாது. Lord is leading us beautifully and it's apart from our knowledge, beyond our knowledge. செய்தியை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன். As I was meditating this message, உயிரோடே காப்பார். and He will keep us alive. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல, அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். So I don't know how to explain it. I was just நான் sitting. எப்பவுமே என்னுடைய மைண்ட் என்னன்னா, கம்ப்யூட்டர்ல சாங்ஸ் போட்டுட்டு தியானிப்பேன். I used to play the songs in computer and I used to meditate. அந்த சாங்ஸ் இது தியானிச்சிட்டு இருக்கும் பொழுது உயிரோடே வைப்பார் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். So I was writing this phrase, keep him alive, and I அந்த was thinking, சாங்லாம் முடிஞ்சிடுச்சு. the song got over அடுத்த வீடியோ வருது. and the next video started playing. என்னன்னா நியூஸ் வருது. News. அந்த நியூஸ்ல என்ன செய்தி வருதுன்னா, And what do we get in that news? இந்தியாவில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3,36,97,581 பேர். 3,36,97,581 people were totally அதை affected in எழுதிட்டேன் India. So I wrote that count. எழுதிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க, நேற்றைய நிலவரம் Till yesterday, 18,000 பேர் இந்தியாவிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். in India, 18,000 people were affected. ஆக அது குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. They were saying the count is decreasing. அடுத்தது
இந்த கொரோனாவினாலே இந்தியா முழுவதிலும் மரித்தவர்கள் எண்ணிக்கை 4,47,373. The death count is 4,47,373. 29/9/21 சத்தியம் நியூஸ்ல பார்த்தது. So this is the statistics that is given at Satyam News from 29 September 2020. கொரோனாவினாலே மரித்தவர்கள் 4,47,373. So 4,47,373 people were died because of this corona. ஆனா கர்த்தர் அதுல உயிரோடு காத்து இன்னைக்கு காலையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கும்படிக்கு கிருபை செய்திருக்கிறாரே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படு. But God has given us grace to stand alive here. சிலருக்கு கொரோனா வந்து உயிரோடு காத்தார். Some people were affected but still they are alive. சிலருக்கு கொரோனாவே வராதபடி உயிரோடு He has காத்தார். protected others that they are not எப்படியோ affected. காத்தின்றைக்கு ஜீவனோடு தேவனை ஆராதிக்கும்படிக்கு அவருடைய சமூகத்திலே நிறுத்தி வைத்திருக்கிற அந்த தயவுக்கு நன்றி சொல்ல. So we'll have to thank him because he has given us this grace. ஹல்லேலூயா. Hallelujah. உண்மையிலேயே அருமையான பரமசிங் ஐயா சாட்சி சொன்னாங்க. So brother Paramasan, he was testifying. ஆக்சுவலா நான் ஃபோன் பண்ணும்போது அவர் இருந்த நிலை என்ன தெரியுங்களா? Do you know in what situation he was in when I called him? அவர் போனை எடுத்து எனக்கு ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியாத சூழ்நிலை. He was in a situation where he was not even able to greet me. போனை எடுத்துட்டாரு, எனக்கு ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியல அவரால. He was not even able to greet me. அந்த அளவுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம். To that extent he had breathing வார்த்தையே problem. வரல. He was not able to speak. ஆனாலும் அவர்ட்ட சொன்னா நீங்க பேசாதீங்க. But to him I said don't நான் talk. பேசுறேன் கேளுங்க. I'll speak you here. நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்க. You will come back home. இந்த படுக்கையை கர்த்தர் மாற்றுவார். The Lord will change the sick bed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. நீங்க எல்லாம் சபைக்கு தேவை. So you are important for our இன்னொன்னு church. இப்படி தர போட்டதுனால அவருக்கு பெருக்கிற வேலை இல்லாம போச்சு. ஆனா சபையில ஆரம்ப காலத்துல இருந்து யாரையும் பெருக்க விடாம பெருக்கினது அவர்தான். The initial days, from the initial days he used to sweep our church. ஹல்லேலூயா. Hallelujah. உண்மையிலேயே அவர் மீண்டு வந்தது தேவனுடைய சுத்த கிருபை. Truly it is a precious grace of God that he is alive today. ஆக கர்த்தர் நம்மை உயிரோடே காக்குறாராம். The Lord is keeping us alive. சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையுள்ளவர்களை கர்த்தர் உயிரோடே காக்குறாராம். The one who considers the poor, the Lord keeps him alive. சரி, அடுத்தது. Next. பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். ஆமென். And he will be blessed on the earth. இந்த இடத்துல இந்த பாக்கியவான்றது வேற விதமான ஆசீர்வாதம். So this blessed is kind of different. பூமியில கர்த்தர் அவனை விட மாட்டார், அவன் ஆசீர்வாதமா தான் இருப்பான். He will be blessed on the earth. ஹல்லேலூயா. Hallelujah. ஆசீர்வாதமா தான் இருப்பான். He will be blessed on the இது earth. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். A big blessing. இந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். And Lord is even providing this blessing. ஹல்லேலூயா. Hallelujah. உண்மையிலே வேதத்தின் அடிப்படையில எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படி நினைத்து பாருங்களேன், நல்லா இருப்பீங்க. So in the foundation of the Bible, if you think everyone should be good, you will be good. ஆதியில ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. So Lord promised Abraham, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். whoever blesses you, I'll bless them. நம்ம தேவனை பாருங்களேன், எவ்வளவு அருமையா சொல்றாரு. See how beautifully he உன்னை says, ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். I will bless the one who bless you, சபிக்கிறவனை நான் சபிச்சிடுவேன். and I will curse the one who curses you. அப்படியானால் நீங்க ஒண்ணும் இல்லைங்க, டெய்லி உட்கார்ந்து சபையில யாரெல்லாம் மைண்ட்ல வருது ஆண்டவரே ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும், எல்லாம் இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அப்படியே சில வேளை நம்மளுக்கு விரோதமோட பேசியிருப்பாங்க, ஏதோ செஞ்சிருப்பாங்க, ஆனா நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவோம். But you pray for their blessing. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் பாப்பார். The Lord will look at you. வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறோம். So according to the verse, I will bless whoever will bless you. இப்போ நம்ம மத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுனால Because you are blessing others, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். the Lord will start blessing you. எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சா நாம் நல்லா இருக்கும்படிக்கு கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். If you wish everyone to be good, you will be good. Hallelujah. Hallelujah. அந்த மைண்ட் வரணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம
11ஆம் தேதி ஒரு ஹவுஸ் டெடிகேஷன். அவங்க சொன்னாங்க 13ஆம் தேதி வர முடியுமா? முடியாதையா. So 11th I had a house dedication. They asked, can you come on 13th? I said no. மதுரையில இருந்து அவங்க இங்க வந்தாங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. பேர் என்ன? அகஸ்டின் ஐயாவுடைய மருமகன். So the in-law of Brother Augustine, son-in-law. ஏன் கொஞ்சம் வந்துட்டு போயிடலாமே. They said, please. அன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஐயா. I said, it's my son's marriage on that day. Then they said, okay. நம்ம எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. அது ஹவுஸ் டெடிகேஷன் பண்றது ஒரு பெரிய சந்தோஷம். So dedicating the house is something. அதே போல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய சந்தோஷம். So making wedding plans. ஹalleluya. Hallelujah. ஆக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உடனே இதுதான் இவருக்கு சந்தோஷம், மற்றது இல்ல அப்படின்னு நினைக்க கூடாது. So please don't think only this makes pastor happy and the rest not. பவுல் சிலர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருகிறது தான் அவருக்கு சந்தோஷம்னு சொல்றாரு. So making others grow in their spiritual life is happy for Paul. அதுதான் ஃபர்ஸ்ட். So that is the first priority. மற்றபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord will bless. பூமியிலே அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்க கர்த்தர் இரக்கம் செய்வார். And the Lord will give us grace that they are blessed on the earth. Hallelujah. Hallelujah. வருகிற 4ஆம் தேதி வீடு பிரதிஷ்டையில, அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணா 105வது வீடா? So 105th house. நீ யோசிச்சு சொல்றது பார்த்தா நீ என்ன மாதிரி ஆயிட்ட போல. சரி ஆயிட்டு இருக்கட்டும். அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. சரி, ஆக நம்ம இதை போடும் பொழுது ஃபேஸ்புக்ல போட்டுறோம். நான் இது So I used to post all this in Facebook. எனக்கு என்னன்னா சிலருடைய மைண்ட்ல இதை உருவாக்கணும். So this they should have this thought. கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவான்னு விசுவாசிங்க. And they'll believe that Lord will give them the house. That he will build the house. உருவாக்கிட்டா அவங்க அதற்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக் கொள்வாங்க. So they'll work accordingly. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Definitely the Lord will அது bless. இல்லனாலும் பரவாயில்ல, பரலோகத்துல ஒரு பிரம்மாண்டமான வீடு நம்மளுக்கு ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். And there is a house for you in the heaven. Hallelujah. Hallelujah. ஆக இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் வைக்கிறார். The Lord has kept us blessed in this earth. அடுத்தது Next. அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். இந்த வசனம் எனக்கு எப்பெல்லாம் படிக்கிறேனோ அப்பெல்லாம் என்ன அறியாமலே அழுதுருவேன். So whenever I read this verse I used to cry. நல்லா டீப்பா அதை கவனிச்சு பாருங்களேன். So listen to that word carefully. அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு, You will according to the will of his enemies. அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். You will not deliver him to the will of his enemies. நம்மை குறித்து, அதாவது நமக்கு சத்துரு இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. So no one can deny that you have an enemy. இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா? Can anyone say that I don't have an enemy? ஒன்று வீட்டை சுற்றிலும் இருக்கும், உறவினர்கள் மத்தியில இருக்கும், வேலை ஸ்தலத்தில் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, உங்க சத்துருவை பார்க்கணுமா? உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே சந்தோஷமா சொல்லி பாருங்க. எந்த மூஞ்சில சந்தோஷமே இல்லாம இருக்குதோ அதான். So when you get a promotion, go and say to your friends, whoever is not happy is your enemy. Hallelujah. Hallelujah. சரி, அது நிறைய சொந்தத்தில் எல்லாம் பார்க்கலாம். You can see that in your relatives. ஆக ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருவின் இஷ்டத்துக்கு to the will of நீர் அவனை ஒப்புக்கொடீர். You will not deliver him to the will of his enemies. சத்துரு யோசிப்பான், the enemy would think இவன் ஒண்ணுமில்லாம போய்டுவான். that he should be nothing. சத்துரு யோசிப்பான், இவன் இப்படியே போய்டுவான். He should be like இது this. நடக்காது. This should not happen. உனக்கு வேலையே கிடைக்காது. He should never get a job. இப்படி சத்துரு நினைப்பான். The enemy will think like this. இந்த சபையில கல்யாணமே ஆகாது. So in this church no one will be married. சத்துருவின் இஷ்டத்துக்கு ஆண்டவர் நம்மை ஒப்புக்கொடாத தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமை. The Lord will not deliver us to the will of our enemies. நான் இப்படி நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். I have faced many such problems. Hallelujah. Hallelujah. நம்மை குறித்து அந்த சத்துருவுடைய சிந்தனை இருக்கு பாருங்க, மோசமான சிந்தனையா இருக்கும். The enemy's thought about us is very dangerous. அதாவது
ஜான் வந்து என்னுடைய வீட்டம்மா பிரசவத்திற்காக நான் வந்து நாகர்கோயில் கூட்டிட்டு போறேன். So for my delivery of my wife, I went to அப்போ Nagarkot. ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. There happened a small problem. ஒருத்தங்க சொல்றாங்க, A lady said, போறான் ஆக்சிடென்ட்ல அப்படியே சாவான். a person said, see, he is going and definitely he is going to die in ரொம்ப this நல்லவங்க. accident. I thought how good they are. அடுத்தது Next, குழந்தை பிறக்கும் போது ஊனமா பிறக்கும். they'll get only a crippled child born. மோசமான இருதயம் இல்ல அது. See what a dangerous heart they have. Worst heart. இதெல்லாம் வந்து சொல்லி அனுப்புறாங்க. They said all this to me when I went. சரி ஸ்தோத்திரம். I said it's okay. நான் ட்ரெயின்ல புக் பண்ணியிருக்கிறேன். So I booked a train. அதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாத போயிடு. So I knew that I'm not going to face any accident. அதாவது சில நேரங்களில் சில பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். Sometimes people speak worst words. இது என்னன்னா அவங்க முதுகில் ஒரு 7 மூட்டை அழுக வச்சுக்கிட்டு பேசுவாங்க பாரு, அதுதான் இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். And they'll have all the things with them. போயிட்டோம். I went. அங்கே போயிட்டு என்னன்னா குழந்தை பிறந்துச்சு. The baby was born. ஜெபம் வந்து என்னன்னா First prayer. ஆண்டவரே, My Lord, இப்படி என்னை குறித்து என் குழந்தைய குறித்து சொன்ன ஒன்றும் அங்கே இருக்கக்கூடாது. I said, Lord, they spoke all these things, but it should உண்மையிலே not happen. சொல்றேன், குழந்தை பிறந்த உடனே அது கையை காலை தான் போய் பார்த்தேன். I went immediately, looked at the hands and legs. ஆக எவ்வளோ மோசமான காரியம் பாருங்க. See how they speak without இதுல heart. என்ன ஒண்ணுன்னா, நான் எனக்கு சத்துருவே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது மூலையில் இருக்கும் அது. Somehow or the other, we'll have enemies around. ஆனா அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். The verse says, அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கவனி என்னது சத்துருக்களின் சத்துருவினா சத்துருக்களினா சத்துருக்களின் enemies, plural. நல்ல கவனிங்க, அவன் இஷ்டத்துக்கெல்லாம் To all the will of his enemies, ஆண்டவர் உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமை. the Lord will not deliver you to the will of your enemies. சத்துருவின் இஷ்டத்துக்கு தேவன் ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். The Lord will not deliver you to the will of your enemies. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆக அநேக நேரங்களிலே சத்துரு மறைமுகமாய் பேசுவான். So the enemies, they'll speak, நேரடியா பேசுவான். either they'll hide or நம்ம directly. ஒன்றுமில்லாமல் போவோம் என்று எதிர்பார்ப்பான். They'll expect that you will be இவனுக்கு nothing. ஏதாயிலும் ஒன்று நடந்துராதா என்று They'll எதிர்பார்ப்பார்கள். expect that if not, will something happen to you. இன்னைக்கு சொல்றேன், தேவனுடைய ஊழியக்காரன் என்ன, Today I'm saying as a servant of the Lord. சத்துருவின் இஷ்டத்துக்கு தேவன் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அப்படி ஒப்பு கொடுக்காத தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். The Lord will not deliver you to the will of your enemies because He is a எவ்வளவு Father. பெரிய ஆசீர்வாதம். How big His blessing is சரி, this? அடுத்தது Next, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா. Hallelujah. The Lord, அப்போ படுக்கையின் மேல, அதாவது வியாதியே வராது அப்படின்னு கிடையாது. it is not that you will not be ill, இந்த வார்த்தையின்படி அப்படிதான் இருக்கு. but according to the word it is. படுக்கையின் மேலே வியாதியாய் இருந்தா கர்த்தர் தாங்குவார். The Lord will strengthen him on his bed of Hallelujah. illness. அல்லேலூயா. Hallelujah. நம்மை தாங்குகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். There is a Lord who strengthens us. எங்க வந்து தாங்குவாராம்? Where? படுக்கையிலே கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். The Lord will strengthen him on the bed of his illness. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்போ கூட நிறைய, அதாவது ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கார், அவர் பேர் என்னப்பா, ஜான் ஐசக். அவருடைய தகப்பனார் ஜிஹெச்சில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜான் ஐசக் அவருடைய தகப்பனார், அவர் பாஸ்டர் தான். The father of brother John Isaac, he is admitted. அவருடைய பெயர் ஆபிரகாம். His name is Abraham. உங்க தனி ஜெபத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள். So please make it. இப்படி நிறைய
குறிப்புகள் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். We have many such prayer notes. இன்னாசி என்கிற ஒரு சகோதரர் A brother. ராமேஸ்வரத்தில் இருக்காரு. He is at Rameshwaram. அவர்கள் சபை நடத்தி வந்த இடம் காலி பண்ண சொன்னதினாலே இப்பொழுது அவரும் நெருக்கத்தில் இருக்கார். அவரும் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார். They were asked to vacate the place where they had church. அவருடைய பெயர் இன்னாசி. His name is Innas. அவளுடைய துணைவியார் ஒரு இஸ்லாமிய சகோதரி. So his wife is a Muslim. அவருடைய 2 பசங்களும் என்ன அண்ணான் தான் கூப்பிடுவாங்க. Both of the children call me brother. சின்ன பசங்க. Little children. ரொம்ப அருமையான குடும்பம். A good family. இப்படி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், படுக்கையிலே வியாதியாய் இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். The Lord will strengthen him on his bed of illness. அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. The next கர்த்தர் blessing. தாங்குகிறது மாத்திரம் இல்ல, Not that he will alone strengthen. அடுத்த வாசி. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். You will sustain him on his sick bed. படுக்கையில தாங்குகிறாராம். He is strengthening him in the bed of illness. அது மாத்திரமல்ல, Not that alone. படுக்கை அந்த வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் என்ன செய்றாராம், மாற்றி போடுகிறாராம். And he will sustain him on his sick bed. அல்லேலூயா. Hallelujah. 7 ஆசீர்வாதங்கள். 7 blessings. யாருக்கு? To whom? சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவர்களுக்கு தன்னை ஆசீர்வாதம். To the one who considers the poor. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? If we want to get this blessing, what should we do? அவங்களை குறித்து அப்படி கொஞ்சம் சிந்திக்கலாம். We should consider and help the poor. அவளுடைய காரியங்களிலே நாம் உதவி செய்யலாம். We can help them. எந்த கோணத்திலே நாம் செய்ய முடியுமோ அந்த கோணத்திலே ஏதாயிலும் ஒரு உதவி கண்டிப்பா நாம் என்ன செய்யலாம்? கண்டிப்பா இப்படி செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Anyone who helps the poor, பரிபூரண 7 ஆசீர்வாதம் அவங்க சிரசின் மீது வந்து இறங்கும். and they will get all the 7 blessings on their heads. நம்ம அப்படி எழுந்து நிற்போம். Let's all stand. ஆமென். ஜீசஸ். அப்பா, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை தியானிக்க தேவரீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அவனுக்கு தேவன் வைத்திருக்கிற இத்தனை நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரிக்க கர்த்தர் இரக்கம் செய்யும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருவர் சிரசின் மீதும் இந்த ஆசீர்வாதங்கள் இறங்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்யும். ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஏதாயிலும் ஒரு கோணத்திலே அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதான நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தைகளை கர்த்தர் தந்து நடத்தும். மது நாம மகிமைப்படட்டும். மது கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கூட இந்த நடத்துகிற ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு போங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கூறின ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மீது, என் சந்ததியின் மீது வந்து வாய்ப்பதாக அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.